பேரன்புக்குரியவர்களே, எல்லா காரியங்களிலும் எல்லா விதத்திலும் நமக்கெல்லாம் மூத்த முன்னோடிகளாக முன்னின்று வழிகாட்டி சென்ற நம்மளுடைய மூத்த முன்னோர்களின் வாழ்க்கையினை, அவர்களுடைய வரலாறுகளை ரமதான் குறித்த சிந்தனையில் கண்ணோட்டத்தில் சிந்தித்து பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு சில செய்திகள், ஹிஜ்ரி 700-800களில் வாழ்ந்த உலகமறிந்த மாமேதை உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் சென்று சுற்றி பார்த்து விட்டு வந்தவர் என்கிற பெயருக்கு சொந்தக்காரர்கள் அல்லாமா இப்னு பத்தூத்தா ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள். அவர்கள் செய்த பயணங்களை குறித்து துஹஃபத்துன் நல்லார் ஃபி கராயிபில் அம்சார் வ அஜாயிபில் அஸ்ஃபார் அப்படின்னு தனி நூலை எழுதியிருக்கிறார்கள் இமாம் அவர்கள். ஹரம் ஷரீஃபில் மக்கா மதீனாவில் ரமதானுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முன்னேற்பாடுகளை குறித்து ரமதான் வரவேற்பு என்கிற கண்ணோட்டத்தில் என்கிற தலைப்பில் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளை குறித்து பேசுகிற பொழுது அல்லாமா இப்னு பத்தூத்தா ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள் ஒரு சில வாசகங்கள் இப்படி சொல்லுகிறார்கள். துதக்கு தபுல் வதுஃபரஷுல் ஹஸர் வதுஷ்தஅலுல் மஷாஇல் வதலஅல உனூருல் ஹரம். ரமதான் வந்துவிட்டால் ஹரம் ஷரீஃப் முழுக்க தஃபடித்து விளக்கேற்றி கொண்டாடுவார்கள். அதன் விளைவாக ஹரம் ஷரீஃப் முழுக்க விளக்கின் ஒளியால் ஜொலிக்கும் என்கிறார்கள் அல்லாமா இப்னு பத்தூத்தா ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள். பேரன்புக்குரியவர்களே, வெறுமனே நாம் நினைப்பதை போன்று ரமதான் என்பது பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கும் மட்டுமான மாதம் அல்ல. ரமதானுக்கென்று ரப்பு வைத்திருக்கிற பேர் அற்புதங்களை குறித்து பேசுகிற பெரும்பான்மையான உலமாக்களின் ஒட்டுமொத்த கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒற்றை வார்த்தையில் சொல்வார்கள் ஹசனுல் பஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள். இன்னல்லாஹ ஜஅல ரமதான மிதுமாரன் லி ஹல்கிஹி. அல்லாஹ் ரமதானை தன் அடியாறுகளுக்கு ஒரு பந்தய மைதானமாக ஆக்கியிருக்கிறான். வயஸ்தபிகூன ஃபீஹி இலா மர்தாத்திஹி ஃபஸபக கௌமுன் ஃபஃபாஸு வதகல்லஃப கௌமுன் ஃபகாபு. எனவே அந்த ரமதானில் முழுக்க ரப்பின் பொருத்தத்தை மாத்திரம் இலக்காக எடுத்து அவனின் பொருத்தத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதற்கு எதிராக பின்னடைந்தவர்கள், சோம்பல் பட்டு கொண்டிருந்தவர்கள், அதற்கு எதிரான கூட்டத்தாய் சார்ந்தவர்கள் என்பதாக அல்லாமா ஹசனுல் பஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள் அழகாக நமக்கு சொல்லுவார்கள்.